Hey guys, I'm Bialish. So welcome to another episode of Fire and Amma. எல்லாம் சந்தோஷமா சேஃபா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேசலாம் இருக்கிறேன் லோக்கர். இதை நான் சின்ன உபமையோடு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கின்றேன். என்னவென்றால் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் லோக்கர் கொடுத்துருப்பாங்க. லோக்கர்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி. அதற்குள்ள நாங்கள் எங்களுடைய வேலைக்கு தேவையான அல்லது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான டாக்குமெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் நாங்கள் எடுக்கலாம், தேவையில்லாத நேரத்தில் நாங்கள் அதுக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கலாம். இது ஒவ்வொரு லோக்கருக்கு தனித்தனியான பாஸ்கி அல்லது பாஸ்வேர்டு இருக்குது. இந்த பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்குமென்றால் அந்த லோக்கருக்கு உரிய நபரிடத்தை தான் இருக்கும். அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் அவங்க வேலை செய்யும் காலம் வரைக்கும் அந்த லோக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்கிறாருனால் நம்மட கம்பெனி தானே, நம்மட கலீக்ஸ் தானே, அடிக்கடி திறந்து மூடுறது தானே, அதனால் லொக் பண்ண தேவையில்ல, சும்மா திறந்து சாத்தி வைப்போம், தேவையான நேரத்தில் நாங்கள் தேவையான பொருட்கள் எடுத்துக்கொள்ளலாம், தேவையான நேரத்தில் நாங்கள் மூடி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கின்றார். ஒரு நாள் அவருடைய லொக்கரை திறந்து பார்க்கும்போது அவருடைய வேலைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் அவருடைய தனிப்பட்ட பொருட்கள் இதொன்றும் அந்த லொக்கருக்குள்ள இல்லை. மாறாக அவருடைய வேலைக்கு தேவையற்ற அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வேறு ஏதோ ஒரு பொருள் அந்த லொக்கருக்குள்ள இருக்குது. உடனே இவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, என்னுடைய லொக்கருக்குள்ள இருந்த என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய பொருட்கள் எதையுமே காணல, தேவையில்லாத ஆபத்தான ஒரு பொருள் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி மேனேஜர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு. மேனேஜர் இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டுட்டு அந்த லொக்கருக்கு ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்குறார். ஏனென்றால் அந்த லொக்கர் யாருடையது? அவருடையது. ஸோ அதை பூட்டி பத்திரமா பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு. இவர் அதை லொக் பண்ணாமல் சும்மா திறந்து மூடிட்டு இப்படி கேலஸாக விட்டதுனால தான் வேறு யாரோ ஒரு ஆள் அதுக்குள்ளே இருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு தேவையில்லாத பொருட்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பிழை அவர் மேலே இருக்கிறதுனால அவரை வேலையை விட்டு தூக்கியாச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கு லொக்கர்னு பேர் வச்சது அதை லொக் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால லொக்கருக்குள்ள எது வந்தாலுமே, லொக்கருக்குள்ள இருந்து எது வெளியில போனாலுமே அதற்கு உரியால் தான் பொறுப்பு. இது போலத்தான் காய்ஸ், மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு லொக்கரை தந்திருக்கின்றார். அதுதான் எங்களுடைய இருதயம். அந்த இருதயத்தை நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை, பொறுப்பு எங்களுடையது. அதனாலதான் வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எங்களுடைய இந்த இருதயமாகிய லொக்கரை நாங்கள் கவனமாக பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்திலிருந்து தான் சகல காரியங்களும் பிறக்கின்றது. எங்களுடைய யோசனைகள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், யாரோடு பேச வேண்டும், எங்கே போக வேண்டும், சகல விதமான காரியங்களும் எங்களுடைய இருதயத்திலிருந்து தான் பிறக்கின்றது. நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகணுமா இருந்தால் அது முதலாவது எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் செய்துட்டோம். செய்ததுக்கு பிற்பாடு தான் அதை நாங்கள் எங்களுடைய ரியல் லைஃப்ல செய்கிறோம். ஸோ மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இருதயம் மிக முக்கியமான ஒரு பாகம். இந்த இருதயத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆண்டவர் விரும்பும் காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும் காரியங்கள் போன்ற யோசனைகள், போன்ற சிந்தனைகளை நாங்கள் வைத்திருப்பது, சேர்த்து வைப்பது எந்த அளவுக்கு அவசியமோ அது போல வெளியில இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையற்ற காரியங்கள், பிசாசால் கொண்டு வந்து போடப்படும் தேவையில்லாத சிந்தனைகள், அசுத்தமான காரியங்கள், பாவமான செயல்கள், முரண்பாடான பேச்சுகள், இந்த மாதிரியான காரியங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ள வராதபடிக்கு நாங்கள் பாதுகாக்கவும் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஓகே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இருதயத்தை பாதுகாத்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் சரி. ஆனால் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் எப்படி பாதுகாப்பது? எப்படி என்றால் அதற்குத்தான் ஆண்டவர் எங்களுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் தந்திருக்கின்றார். 2 கீஸ் இருக்கு. முதலாவது கீ ஜெபம், இரண்டாவது கீ வேதத்தை வாசிப்பது. இந்த 2 காரியங்களை நாங்கள் செய்யும் போது நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த 2 காரியங்களும் தான் எங்களுடைய இருதயத்துக்கு தேவையான சகல பாதுகாப்பையும் கொடுக்கும். இதுபோல எங்களுடைய இருதயத்தை ஜெபத்தின் மூலமும் வேத வாசிப்பின் மூலமும் பாதுகாப்பதனால் இதன் விளைவுகள் என்ன தெரியுமா? முதலாவது, எங்களுடைய இருதயம் பத்திரமாகவும் பரிசுத்தமாகவும் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படுவதனால
இரண்டாவது காரியம், எங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று புறப்படும். ஞானத்தின் ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று எங்கள் வாழ்க்கையை செழித்து உணர்த்தணும். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியம் எல்லாம், நாங்கள் எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்க கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவர் தந்த லோக்கர் அதுதான். அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்படி நாங்கள் அதை பாதுகாப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்று பிறக்கும். இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியம் இல்லை. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shake the world by the word of God. தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எல்லா காவலோடும் எங்கள் இதயத்தை நாங்கள் பாதுகாப்போம், ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்வோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.